Welcome to Vani Academy. नमस्ते चिल्ड्रन. हिंदी प्रचार वाहिनी भाग 3 गद्य அதில் உள்ள லெசன் 5 பாஞ்ச் 5 हमारा देश பேஜ் நம்பர் 86. பாஞ்ச் 5 हमारा देश நமது தேசம் நமது நாடு. हमारा देश भारत है நமது நாடு பாரதம். यह बहुत पुराना और पवित्र देश है இது மிகவும் பழமையான மேலும் புனிதமான நாடாக இருக்கிறது. ஹமாரே தேஷ்கே உத்தரமே நமது நாட்டின் வடக்கு பகுதியில் இமயமலையும் தெற்கு பகுதியில் ஹிந்த் மகாசாகர் இந்திய பெருங்கடலும் பூரப் ஈஸ்ட்மே அதாவது கிழக்கில் வங்காள விரிகுடாவும் அண்ட் மேற்கில் அரபு கடலும் இருக்கிறது. அரேபியன் கடலும் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பசங்க சொல்வீங்க பார்த்திங்கன்னா நார்த்தில் ஹிமாலயா ஹில்ஸ், தக்ஷின்னா சவுத்தில் இந்தியன் ஓஷன் அண்ட் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் அரேபியன் சி. ஹமாரா தேஷ் நமது நாட்டில் ரிஷிகள், முனிவர்கள், மகாத்மாக்கள், அதாவது மகாத்மாக்கள்னா பொதுநலம் பார்க்காமல் சுயநலம் இல்லாமல் மற்றவருடைய நலத்திற்காக வாழறவங்க தான் மகாத்மான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காந்திஜியை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லுவோம். அவர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவங்க எல்லாருமே மகாத்மா. அந்த நாடு அவர்களெல்லாம் பிறந்த தேசம்தான் நமது தேசம். பகவான் ராம், கிருஷ்ண, புத்த கடவுள்கள் கூட வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறார்கள் நமது நாட்டில். சப் பாரத் மாதா கே சப்போத்தகை நன் மகன்களாக நம்ம பாரத தாயின் மகன்களாக பிறந்துள்ளார்கள் கடவுளே. பகவான் ராமர், கிருஷ்ணர், புத்தர், மகாவீர் இவர்கள் எல்லாமே நம்ம பாரத தாயின் பிள்ளைகளாக பிறந்த தேசம். ராணா பிரதாப், वीर शिवाजी, लक्ष्मीबाई, महात्मा गांधी ये सभी महापुरुष यही पैदा हुए हैं. இந்த மாதிரி மகாபுருஷர்கள், ராஜாக்கள், ராணிகள் பிறந்த இந்த தேசம் நமது தேசம். हमारे देश की संस्कृति बहुत पुरानी और महान है. நமது தேசத்தினுடைய கல்ச்சர் பண்பாடு மிகவும் பழமையான மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. कहा जाता है संसार के दूसरे देश जब असभ्य रहते थे. என்ன சொல்ல வராங்கன்னா அந்த உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் நாகரிகமற்ற முறையில் வாழ்ந்து வந்த போதிலும் கூட நமது நாடு சபியதா நாகரிகத்தில் உயர்ந்த இடத்தில் விளங்கியது, சிறந்ததாக விளங்கியது. हमारी भाषाएं बहुत पुरानी और साहित्य उच्च कोटि के हैं. நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா பல மொழிகள், நம்ம தேசத்தில் உள்ள மொழிகள் எல்லாமே மிகவும் பழமையான, அதே போன்று இலக்கியமும் மிகவும் தரமானதாக இருந்தது. உச்ச கோட்டி அப்படின்னா தரமானதாக இருந்தது. सभी प्रकार के शास्त्रों के निर्माण में हमारा देश हमेशा अग्रणी रहा है. அதாவது அனைத்து விதமான சாஸ்திர கலைகளிலும் நிர்மான் அப்படின்னா கிரியேஷன் உருவாக்குவதிலும் சரி உண்டாக்குதலையும் நமது நாடு தான் முதல் நிலையில் இருந்தது. கரீப் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 300 साल हमारा देश अंग्रेजों का गुलाम रहा. 300 வருடங்களாக ஆண்டுகளாக, சால்னா இயர், 300 ஆண்டுகளாக நமது தேசம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு இருந்தது. देश के सपूत नेताओं के अथक परिश्रम और त्याग से सन 1947 में भारत आज़ाद हुआ. தேசத்தில் வாழ்ந்த பெஸ்ட் லீடர்ஸ், சப்பூத் அப்படின்னா பெஸ்ட் லீடர்ஸோட அயராத உழைப்பினாலும் தியாகத்தினாலும் நமது நாடு 1947 1947 அந்த இயரில் பார்த்தீங்கன்னா சன்னா இயர், அந்த இயரில் நமது நாடு சுதந்திரம் பெற்றது. ஹமாரா தேஷ் துனியா கா சப்சே படா பிரஜாதாந்திரிக் தேஷ். நமது நாடு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய குடியரசு நாடாக விளங்கியது. हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं. நமது நாட்டில் சபி தர்மோன்னா ஆல் ரிலீஜியன், பலதரப்பட்ட ரிலீஜியன்ஸும் ஜாதிகளும் வாழ்ந்த நாடாக இருந்தது. மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஹமாரே தேஷ் கே லோக் நமது நாட்டினுடைய மக்கள் பல மொழிகள் பேசுகிறார்கள். கயி அப்படின்னா மெனி, பாஷா என்ன லாங்குவேஜ், பல மொழிகள் பேசுகிறார்கள். இருந்தாலும் கூட ஹம் சப் ஆப்பஸ் மே மில்கர் ரஹத்தே, எல்லாரும் ஒன்றா தான் வாழ்கிறார்கள், எல்லாரும் ஒன்று கூடி வாழ்கிறார்கள். ஒரு காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயின்ஸ் எல்லாமே இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில். எல்லாரும் ஒன்றாக தான் வாழ்கிறார்கள், யூனிட்டியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹம் சப்கே அதிகார் சமான் ஹே, அனைவருடைய அதிகாரமும் ரைட்ஸ், அதிகார்னா ரைட்ஸ், சமான் ஈக்குவலாக இருக்கிறது. हमारे देश का राष्ट्र झंडा நம்ம தேசத்தினுடைய தேசிய கொடி மூவர்ண கொடி, ட்ரை கலர்.
ஜனகணமன ஹமாரா ராஷ்டிரகான ஹை. ஜனகணமன நம்மளுடைய தேசிய கீதமாக இருக்கிறது. இப்போ இந்த லெசனோட சப்தார்த் பேஜ் நம்பர் 87. தேஷ் கண்ட்ரி தேசம், புராணா ஓல்டு பழைய, பவித்ர ஆஸ்பிஷியஸ் புனிதமான, உத்தர் நார்த் வடக்கு, தக்ஷின் சவுத் தெற்கு, பூரப் ஈஸ்ட் கிழக்கு, பஷ்சிம் வெஸ்ட் மேற்கு, சன்ஸ்கிருதி கல்ச்சர் பண்பாடு, அசபிய அன்சிவிலைஸ்டு நாகரிகமற்ற, பர்பர் சேவேஜ் காட்டுமிராண்டி, ஷிகர் பீக் சிகரம், சாகித்ய லிட்ரேச்சர் இலக்கியம், நிர்மான் கிரியேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்குதல் உண்டாக்குதல், அக்ரணி லீடிங் முன்னணி, குலாம் ஸ்லேவ் அடிமை, நேதா லீடர் தலைவன், அத்தக் டயர்ட்லெஸ் அயராத, பரிஸ்ரம் ஹார்ட்வொர்க் உழைப்பு, ஆஜாத் இண்டிபெண்டன்ட் சுதந்திரமான, துனியா வேர்ல்டு உலகம், பிரஜாதாந்திரிக் டெமோக்ரட்டிக் ஜனநாயக, அதிகார் ரைட் உரிமை, ராஷ்டிர ஜண்டா நேஷனல் ஃப்ளாக் தேசிய கொடி, ராஷ்டிரகான் நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம். பேஜ் நம்பர் 202ல் இந்த லெசனோட மீனிங்ஸ், எக்ஸாமுக்கு வரக்கூடிய மீனிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் படிக்கணும். பவித்ர புனிதமான ஆஸ்பிஷியஸ், பிரஜாதாந்திரிக் ஜனநாயக டெமோக்ரட்டிக், குலாம் அடிமை ஸ்லேவ், ஷிகர் சிகரம் பீக், பரிஸ்ரம் உழைப்பு ஹார்ட்வொர்க், ஆஜாத் சுதந்திரமான இண்டிபெண்டன்ட், அதிகார் உரிமை அத்தாரிட்டி, ராஷ்டிரகான் தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம். விலோம் शब्द लिखिए ஆப்போசிட்ஸ். பார்ட் 5 हमारा देश. உத்தர் தக்ஷின், உத்தர்னா நார்த்து, தக்ஷின்னா சவுத். அசபிய நாகரிகமற்ற அன்சிவிலைஸ்டு, சபிய சிவிலைஸ்ட் நாகரிகமான. குலாம் அடிமை ஸ்லேவ், மாலிக் ஓனர் முதலாளி. பூரப் கிழக்கு ஈஸ்ட், பஷ்சிம் மேற்கு வெஸ்ட். பவித்ர புனிதமான ஹோலி, அப்பவித்ர அன்ஹோலி புனிதமற்ற. உத்தர் தக்ஷின், அசபிய சபிய, குலாம் மாலிக், பூரப் பஷ்சிம், பவித்ர अपवित्र. भारत डैश देश है, भारत पवित्र देश है, புனிதமான நாடு. தக்ஷின் மே ஹிந்த் மகாசாகர் ஹை, இந்த டேஷ் நீங்கள் என்ன எழுதணும்னா ஹிந்த் மகா இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல் இருக்கிறது. பாரத் சன் 1947 மே ஆஜாத் ஹுவா, எப்பொழுது சுதந்திரம் கிடைத்ததுன்னு கேட்குறாங்க. 1947, அந்த ஆன்சர் எழுதுனா போதும். பாரத் கே லோக் கई பாஷாயே போல்தே ஹை, பாரதத்தில் உள்ள மக்கள் குச் பாஷாயா இல்லை கை பாஷாயா கேட்பாங்க. நீங்கள் எழுத வேண்டியது கை, மெனி லாங்குவேஜஸ் கை. ஹமாரே அதிகார் சமான் ஹை, நம்மளுடைய அதிகாரங்கள் நம்ம ரைட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக அன்ஈக்குவலான்னு கேட்பாங்க. நீங்கள் எழுத வேண்டியது சமான், சமான் ஹை ஈக்குவல். पवित्र देश है, दक्षिण में हिंद महासागर है. भारत सन 1947 में आज़ाद हुआ. भारत के लोग कई भाषाएं बोलते हैं. हमारे अधिकार समान हैं. இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 206ல் வாக்கியோமே மிலாயே, அதாவது மேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உத்தர் மே நார்த்தில் என்ன இருக்குன்னா ஹிமாலய பஹாடு, ஹிமயமலை இருக்கிறது, ஹிமாலயா ஹில்ஸ். பாரத்துக்கு சன்ஸ்கிருதி, பாரதனுடைய பண்பாடு எப்படிப்பட்டது? பகுத் புராணி ஹை, மிகவும் பழமையானது. ஹமாரே தேஷ் மே சபி தர்மோ और जातियों के लोग रहते हैं. நமது நாட்டில், நமது தேசத்தில் நிறைய தர்மங்களும் ஜாதிகளும் ரிலீஜியன்ஸ் அண்ட் கேஸ்ட் மக்கள் வசிக்கிறார்கள் அப்படின்றாங்க. நிறைய மதத்து மற்றும் ஜாதிகளான மக்கள் வசிக்கிறார்கள். ஹமாரே தேஷ் கா ராஷ்டிர ஜெண்டா, நம்ம தேசத்தினுடைய தேசிய கொடி மூவர்ண கொடி,
ट्राइकलर तिरंगा। हमारा देश நமது நாடு प्रजातांत्रिक देश है குடியரசு நாடாகும்। उत्तर में हिमालय पहाड़ हैं। भारत की संस्कृति बहुत पुरानी है। हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं। हमारे देश का राष्ट्र झंडा तिरंगा है। हमारा देश प्रजातांत्रिक देश है। पेज नंबर 210 क्वेश्चन आंसर கொடுத்திருக்காங்க। फर्स्ट क्वेश्चन, भारत कैसा देश है? பாரதம் எப்படிப்பட்ட நாடு? பாரத் புராணா और पवित्र देश है। பாரதம் பழமையான மற்றும் புனிதமான நாடாக இருக்கிறது। பாரத் के पूरब में क्या है? பாரதனுடைய கிழக்கில் என்ன இருக்கிறது? பாரத் के पूरब में बंगाल की खाड़ी है। நம்மள பாரதத்தின் கிழக்கு பகுதியில் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா இருக்கிறது। பே ஆஃப் பெங்கால் இருக்கிறது। हमारे देश की संस्कृति कैसी है? நம்மளுடைய தேசத்தின் பண்பாடு எப்படிப்பட்டது? हमारे देश की संस्कृति நமது நாட்டினுடைய நம்ம தேசத்தின் பண்பாடு புராணி और महान है மிகவும் பழமையான மிகவும் சிறந்து விளங்குகிறது। பாரத் கப் ஆஜாத் ஹுவா? பாரதம் எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது? எப்போது நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது? ஆஜாத்னா ஃப்ரீடம்। பாரத் சன் 1947 மே ஆஜாத் ஹுவா। இந்த கப்பை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுத வேண்டியது சன் 1947 இந்த ஆன்சர்। हमारा देश किनका गुलाम रहा? நமது தேசம் யாரிடம் அடிமைப்பட்டு இருந்தது? டு ஹூம் கின்கா। இந்த கின்கா மட்டும் நீங்கள் எடுத்துட்டு இந்த இடத்துல हमारा देश अंग्रेजों का பிரிட்டிஷ்காரர்களிடம் ஆங்கிலேயர் வசம் அடிமைப்பட்டு இருந்தது। இந்த கின்காக்கு பதில் இங்கே அங்கிரேஜோங்கா எழுதுனா போகிறோம்। இங்கே கைசா அப்படின்ற இடத்துல அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த கைசா மட்டும் எடுத்துருங்க। புராணா और पवित्र देश திஸ் இஸ் த ஆன்சர்। அதே மாதிரி பாரத் எப்படிப்பட்ட நாடு? கியா அப்படின்னா என்ன இருக்கிறது? கிழக்கில் என்ன இருக்கிறதுன்னு கேட்குறாங்க। கியா எடுத்துகிட்டு பூரபே பங்காலுக்கு காடி இது மட்டும் எழுதுனா போதும்। हमारे देश की संस्कृति कैसी है? நம்மளுடைய பண்பாடு எப்படிப்பட்டது? கைசி அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க। புராணி और महान है। இப்போ ஃபுல்லாக இன்னொரு தடவை படிக்கிறேன்। भारत कैसा देश है? भारत पुराना और पवित्र देश है। भारत के पूरब में क्या है? भारत के पूरब में बंगाल की खाड़ी है। हमारे देश की संस्कृति कैसी है? हमारे देश की संस्कृति पुरानी और महान है। भारत कब आज़ाद हुआ? भारत सन 1947 में आज़ाद हुआ। हमारा देश किन का गुलाम रहा? हमारा देश अंग्रेजों का गुलाम रहा। थैंक यू। இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.